இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது. யார்னா விஜய் சார் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு, பாண்டிச்சேரிக்கு என்ன பண்ணாரு, என்ன உதவுனாரு, நாங்கள் எதுக்கு அவருக்கு ஓட்டு போடணும், விஜய் சார் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி யாருனா சொன்னாங்கன்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் போதும். 33 வருஷமா என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி உதவி இருக்காரு. ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கும் போது எனக்கு ஒன்று தோணிட்டு இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ஒன்று தோணும். அண்ட் என்ன ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தேன்னா எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் சார் வரும்போதும் விஜயகாந்த் சார் என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. ரஜினி சாரும் வரும்போது ஒரு பெரிய கேள்வி கேட்டாங்க, ரஜினி சார் என்ன பண்ணியிருக்காருன்ட்டு. அப்படி இருக்கும் போது எனக்கு ஒன்று தான், அவங்க அவ்வளோ பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக எதுவுமே இல்லை ஒரு இடத்துல. அப்படி இருக்கும் போது தான் எனக்கு தோணுச்சு, நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது இட்ஸ் அரௌண்ட் 2 AM இந்த மார்னிங். எதுக்காக இது எடுக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுத்துக்காக தான். I want people to know and I don't want இப்போ விஜயகாந்த் சார் எப்படி லூஸ் பண்ணமோ அந்த மாதிரி விஜய் சாரை லூஸ் பண்ணக்கூடாது. I want people to know what விஜய் சார் has done. எவ்வளோ பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்காக. யூல் பி அமேஸ்ட், என்னடா இவ்வளோ பண்ணியிருக்காரு. அதாவது எதுவுமே இல்லாமல் அவரோட காசை செலவு பண்ணி அவரோட மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்க 234 தொகுதியிலையும் 30 தொகுதி பாண்டிச்சேரியிலையும் என்ன மாதிரி உதவி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்டாக இருந்தாங்க அவங்க போய் உதவுறதுக்கு. அண்ட் ஐ வாண்ட் திஸ் டு பி டன் இன் அ ஸ்ட்ரக்சர்டு வே. அதுக்காக தான் ஒரு மேனேஜ்மெண்ட் கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு பிபிஓ பிகாமோ எம்பிஏ ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி I wanted to give this to my students as well basically. இப்போ மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஐ வாண்டட் டு கிவ் திஸ் ஆஸ் அன் எவ்வளோ இன்டெப்த்தாக போய் ரிசர்ச் பண்ண முடியும். ஏன்னா பிஹெச்டி ரிசர்ச் இஸ் ஆல் அபவுட் கோயிங் இன்டெப்த் அண்ட் அனலைசிங். இப்போ ஐஎம்ஸ்லாம் போனீங்கன்னா தே வில் டெல் யூ இந்த கேஸ் ஸ்டடியை படிச்சுட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஐ வாண்ட் அ சொல்யூஷன்ன்ற மாதிரி. ஐவ் டேக்கன் திஸ் அஸ் அ கேஸ் ஸ்டடி. ஒரு ஐஎம்ல போய் என்ன மாதிரி ஐவ் பீன் இன்டு லாட் ஆஃப் ஐஎம்ஸ். அப்படி போகும்போது வாட் ஐ வண்டர்ஃபுல்லி லேர்ன் ஃப்ரம் தீஸ் ஐஎம்ஸ் ஆர் கேஸ் ஸ்டடிஸ். கேஸ் ஸ்டடி பண்ணும் போது யூல் அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் யோசிப்பீங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இது இந்த மாதிரி என்ன மாதிரி சொல்யூஷன் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ரிசர்ச் தட் ஐவ் டன் ஆன் திஸ் அண்ட் ஐ வாண்ட் யூ டு see this. அண்ட் யாருன்னா உங்ககிட்ட விஜய் சார் எதுவுமே பண்ணலை, விஜய் சார் எதுவுமே பண்ணலை, விஜய் சார் என்ன பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு, எதுக்கு ஓட்டு போடணும்னு கேட்டாங்கன்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் காமிங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் விஜய் சார் இஸ் டன் ஆக்சுவலி. அண்ட் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும்னா அண்ட் கொஞ்சம் ஸ்மாலாக சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் மல்டிபிள் செக்மெண்ட்ஸில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எஜுகேஷனில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு, மெடிக்கலில் பண்ணியிருக்காரு, வெல்ஃபேர் பண்ணியிருக்காங்க, ஹெல்பிங் தோஸ் இன் நீட். ஸோ மல்டிபிள் விஷயம் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் அதை தவிர எந்தெந்த மேஜர் இஷ்யூஸில் இஸ் வாய்ஸ்ட் அவுட். நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு குரல் கொடுத்தாங்களா, இந்த இடத்துல குரல் கொடுத்தாங்களா, ஏன் இது குரல் கொடுக்கல அப்படின்ற மாதிரி. அண்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், இந்த வீடியோ பார்க்கும் போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் விஜய் சார் இஸ் டன் அண்ட் ஐ வாண்ட் யூ டு லுக் இன் டு இட் கம்ப்ளீட்லி. ஸோ ஃபஸ்ட் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இது வந்து நான் ஒரு புக் எழுதியிருக்கேன். அந்த புக்கில் வந்து விஜய் சாரை பற்றி எழுதும் போது 34th சாப்டராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 30th சாப்டரில் கொஞ்சம் எழுதியிருப்பேன், 34th சாப்டரில் ஒன்று எழுதியிருப்பேன். பட் ஐ வாண்ட் திஸ் டு பி தேர். ஏன்னா 34th சாப்டரில் வந்து அண்ட் வாட் விஜய் சார் ஹஸ் டன் ஃபார் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி 1992லேருந்து அதாவது 2026 வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காருன்ற என்டையர் திங்குமே இதில் இருக்குது. அண்ட் நான் எதுக்கு 1992, அதாவது அவர் ஃபஸ்ட்டு படம் நாளைக்கு திருப்ப வந்தபோது எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. அவங்க ஃபோட்டோவே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஐ ஷோ when the photo comes actually. அதில் அவங்க அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் தம்பி இப்போ தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க விஜய் தம்பியை பற்றி, விஜய் பையனை, என்னோட பையனை பற்றி. அவர் வந்து அவரோட ஃபஸ்ட்டு சம்பளத்திலேயே எங்களுக்கு மூட்டையாக அரிசி கொடுத்துட்டு போனார். அண்ட் இட்ஸ் அன் அமேசிங் திங். ஜஸ்ட் இமேஜின், அவரோட வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் அவரோட ஃபர்ஸ்ட்டு சேலரி கிடைக்கும் போது அந்த சேலரிலேயே ஹீஸ் தாட் அபவுட் சர்விங் பீப்புள். அரிசி கொடுத்துருக்காரு, கிராசரி கொடுத்துருக்காரு, எசென்ஷியல் ஐட்டம்ஸ் அந்த நேரத்துலேயே ஹீஸ் கிவன். இது 1992லேருந்து 1999 வரைக்கும் ஒரு பர்சனல் இன்ஸ்டிங்க்டாக கொடுத்துருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸில் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னா 1992 1999 வரைக்கும் ஹெல்பிங் டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ். அவங்க ரோட்டில் பார்க்கும் போதோ இல்லைனா ரோட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்குலாம் உதவி பண்ணியிருக்காங்க. டெய்லி வேஜஸ் செப்பரேட்டாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் ஸ்ட்ரகிளிங் ஃபேமிலிஸ். யாரெல்லாம் அந்த நேரத்தில் யாரெல்லாம் வந்து விஜய் சார் கிட்ட கேட்டாங்களோ அது ஜென்யூனாக இருந்ததுன்னா ஹி ஹஸ் பீன் சப்போர்ட்டிங் பேசிக்லி. அண்ட் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டிங் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ் ஃபேஸிங் ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப்ஸ். அந்த நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக யாருக்கெல்லாம் உதவு பண்ணணுமோ யோசிச்சு பாருங்க. அவரோட ஃபஸ்ட்டு சம்பளத்திலேயே, அவரோட ஃபஸ்ட்டு சேலரியிலேயே 100 பேருக்கு மேலே அரிசி, கிராசரிஸ், எசென்ஷியல் ஐட்டம்ஸை கொடுத்துருக்காரு.
அதை தவிர இந்த 1992 1993 ஒரு பர்சனல் இன்ஸ்டிங்க்டா என்னோட ஃபர்ஸ்ட் சம்பளத்திலேருந்து 1999 என்ன படம் நடிச்சிருக்காரோ அந்த சம்பளத்திலேருந்து டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ் யாரெல்லாம் இப்போ 100 நாள் வாய்ப்பு திட்டம் 150 நாள் ஆக்குறேன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே அந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஸ்ட்ரகிளிங் ஃபேமிலிஸ். அப்போ ஃபவுண்டேஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. நான் ஃபோட்டோஸ்லாம் போடுறேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆல் ஃபவுண்டேஷன்ஸ் தட் ஹஸ் டன், என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த இது வரும்போதே நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், அவர் ஒரு வித்யா ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்தார். வித்யான்றது அவங்களோட சிஸ்டர். அவங்க சிஸ்டர் வந்து அவர் 10 வயசு இருக்கும் போது அவங்க சிஸ்டர் 6 வயசு இருந்தபோது இறந்துட்டாங்க. அப்போலேருந்து he has decided that he wants to give back to society through வித்யாஸ் நேம். வித்யா ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சுட்டு அதில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டிங் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ் ஃபேஸிங் ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப். அப்போ வந்து யாருன்னா கேட்கும் போது இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டார். அவர் டைரெக்டாக வந்து யாருக்கெல்லாம் உதவணுமோ எல்லாத்துக்கும் உதவியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக போக ஆரம்பிச்சது. 2000லேருந்து 2005 வரைக்கும் என்னென்ன ஆக ஆரம்பிச்சதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டேர்னிங் ஃபேன் கிளப்ஸ், அதாவது அவரோட ஃபேன் கிளப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சர்வீஸ் யூனிட்ஸாக ஆரம்பித்தாங்க. நீங்கள் எல்லாமே நல்லது செய்கிறீங்கப்பா, ஆக்சுவலி நீங்கள் எல்லாமே நல்லது பண்ணுறீங்க, பட் ஆனால் ஒரு யூனிட்டாக ஒரு சர்வீஸ் மாதிரி போகணும். அப்போ தான் வந்து என்ன பண்ணாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமானது சூர்யா சார் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து அந்த அக்ரம் ஃபவுண்டேஷன் பண்ணும்போது, அதே மாதிரி கார்த்தி சார் வந்து அந்த விவசாயிகளுக்கு பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க இது என்ன ப்ரொமோஷனுக்கு பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் விஜய் சார் பண்ணும்போது இது எல்லாமே ப்ரொமோஷனுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. சூர்யா சார், விஜய் சார், கார்த்தி சார், அஜித் சார் அவங்க எல்லாமே பண்ணும்போது they've been doing it for one particular reason. That நம்மளை பார்த்து ஒரு 100 பேர் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவ மாட்டாங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. And that is what Vijay sir has been doing from the starting. அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 2000லேருந்து 2005 வரைக்கும் blood donation camps. நம்ம இப்போ பிளட் டொனேஷன் கேம்ப்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் 2000லேருந்து 2005 வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் அவர் ஆரம்பித்தார். அண்ட் ஒரு மலையாள படத்துலேயும் வந்திருக்கு. அதில் என்னென்னா பிளட்டுன்னு அவங்க ஒரு பிளட் குரூப் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம், அது கிடைக்காதான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மலையாளம் ஆக்டர்ஸ் ஒருத்தவங்க சொன்னாங்களாம் விஜய் சாரோட பிளட் டொனேஷன் ஒரு டீம் இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணாங்க, அவங்க வரோன்ட்டு இமீடியட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதாவது கேரளாவில் இருக்கிற ஒரு படத்தில் விஜய் சாரோட blood donation பத்தி பேசியிருக்காங்க. Just imagine what is the reach that he has had, what is the impact that he has had, what are the services that he is doing actually. அதே மாதிரி ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய பார்த்துருக்கோம், எவ்வளோ ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரைவ்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் ஃபார் புவர் ஸ்டூடெண்ட்ஸ், யாரெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அக்ரமோட ஆர்கனைஸ்டாக நிறைய சூர்யா சார் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பயே வந்து விஜய் சார் வந்து அப்பப்போ தேவைப்படும் போது அப்போ சூர்யா சாரும் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆர்கனைஸ்டாக எடுத்துகிட்டு வந்து அக்ரம் பண்ணும் போதே. அண்ட் ஆப்வியஸ்லி நான் அக்ரம் பற்றியும் பேசுவேன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் எப்படி வந்து அக்ரம்ல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம். அண்ட் அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் ஃபார் புவர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹெல்பிங் டியூரிங் லோக்கல் எமர்ஜென்சிஸ். அப்பப்போ வந்ததுன்னா லோக்கல் எமர்ஜென்சி டேரெக்டாகவே வந்து விஜய் சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்களாம். இது உண்மை நேர்மைன்னு பார்த்தாங்கன்னா டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்களாம். சைடில் பார்க்குற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து ஒரு புவர் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அஃபோர்ட் பண்ண முடியாத பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் திறந்து வச்சிருக்காங்க. அண்ட் அதை தவிர அது அவங்க ஃபுல்லாக கைடட் பை அவங்களோட ரசிகர் மன்றம், அதாவது அவங்க மக்கள் இயக்கம் ஆட்கள் எல்லாருமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆப்வியஸாக இன்னொன்று வந்து லாரன்ஸ் சாரோட சேர்ந்து ஒரு பையனுக்கு உதவுறதா இருக்கட்டும், அண்ட் எஜுகேஷன் இதுவாக இருக்கட்டும். த இமேஜஸ் தட் ஐவ் ஷேர்ட் ஹியர் இஸ் வெரி லிமிட்டட். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டே இருக்கும் போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் விஜய் சார் இஸ் டன். இப்போ நான் கான்செப்டாக நான் சொல்லிட்டு இருக்கேன் இயர் வைஸ் என்னென்ன பண்ணிட்டு இருந்திருக்காருன்ட்டு. பட் ஆனால் ஒன்ஸ் இதெல்லாம் போய்கிட்டே இருக்கும் போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நான் ப்ரூஃபோட காமிக்க போகிறேன் வாட் ஆல் விஜய் சார் இஸ் டன் ஆக்சுவலி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் 2006லேருந்து 2010 வரைக்கும் என்னென்ன ஹெல்ப் லாங் டேர்ம் இம்பாக்டாக பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது எஜுகேஷன், ஹெல்த், வெல்ஃபேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் வந்து ஸ்பான்சரிங் ஸ்கூல் ஃபீஸஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க, புக்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் underprivileged ஸ்டூடெண்ட்ஸ். யாரெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாதோ அவங்களுக்குலாம் ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்துருந்தாங்க, புக்கு கொடுத்துருந்தாங்க. ஹெல்பிங் ஃபேமிலிஸ் வித் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், யாருக்கெல்லாம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்ததோ. இங்கே பாருங்கள், இப்போ லாரன்ஸ் சார் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நேரத்தில் வந்து விஜய் சார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. அந்த பையனுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கு. அந்த பையன் அப்போ வந்து கேட்டிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் விஜய் சாரை பார்க்கணும் அப்படின்ட்டு. விஜய் சாரை பார்க்கறது இல்லாமல் மட்டும் விஜய் சாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் குவைட் அசிஸ்டன்ஸ் டியூரிங் ஆக்சிடென்ட்ஸ், அப்பப்போ ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் போது, ஒரு இல்னஸஸ் நடக்கும் போது, கிரைசிஸ் நடக்கும் போது எல்லாத்துக்கும் உதவி இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. 2006லேருந்து 2010 வரைக்கும் திஸ் வாஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஒரு கோராக, ஒரு ஃபண்டமெண்டலாக, ஒரு இயக்கமாக க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி.
அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சம்மரி மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சர்வீஸ் பிஃபோர் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வரதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பிளட் டொனேஷன் கேம்ப், ஃப்ரீ ஃபுட்டு, லோக்கல் டிசாஸ்டர், எதனா ஒரு டிசாஸ்டர்ஸ் நடந்ததுன்னா அது ரிலீஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த ஃப்ளட் வந்தாலும் அதை பற்றி நான் போட்டிருக்கேன். எது நடந்தாலும் ஹி வாஸ் தேர் சப்போர்ட்டிங். அண்ட் இதெல்லாம் தான் ஒரு கிரவுண்ட் லெவலில் போய் உதவி பண்ணியிருப்பாங்க. பீப்புள் led efforts, அந்த மாதிரி தான் எஃபர்ட்டா ஒரு they've been doing it for a long time. பட் ஆனால் பீப்புளுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் 2009 தான் ஒரு மக்கள் இயக்கமாக கிரியேட் பண்ணாங்க வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ தான் எஜுகேஷன் சப்போர்ட், ஹெல்த்ஃபேர் இனிஷியேட்டிவ்ஸ், டிசாஸ்டர் ரிலீஃப் கோஆர்டினேஷன் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இஸ் பீன் ரெகுலர்லி டூயிங். அதாவது 1990s இப்போ 2010 வரைக்கும் பார்த்துருக்கீங்க. ஸோ நவ் வில் மூவ் டுவர்ட்ஸ் தி நெக்ஸ்ட் ஒன். ஆஸ் ஐ டோல்ட் யூ, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 2006 2010 வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ அதே மாதிரி 2011 2015 வரைக்கும் பார்க்குறோம். ஸோ 2011 2015 வரைக்கும் அப்பார்ட் ஃப்ரம் அதை என்னென்ன பண்ணியிருந்தாங்களோ அதோட சேர்ந்து வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு ஆன்டி கரப்ஷன், அதாவது கரப்ஷன் அப்போ ஒரு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணா ஹசாரே மூமெண்ட் ஒன்று நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 2011 ரேஞ்சில் தான். அப்போ தான் அவருக்கு பொலிட்டிக்ஸில் என்டர் ஆனோம் அப்படின்னு ஒரு சாப்டரே போட்டிருக்கேன் அந்த புக்கில். ஐ டேக் இட் அந்த நெக்ஸ்ட் சாப்டர், அது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போவோம். அதில் நான் போட்டிருப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 2011 தான் அண்ணா ஹசாரே மூமெண்ட்டில் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் அண்ணா ஹசாரேவை டெல்லியில் போய் மீட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட், அந்த ஆன்டி கரப்ஷன் இதுக்கு வந்து ஹி வாஸ் சப்போர்ட்டிங். அண்ட் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அவ்வளோ பேர் யாரும் குரல் கொடுக்கல. பட் ஆனால் ஹி வாஸ் கோயிங் தேர். யாருன்னா ஒருத்தங்க ஒரு நாட்டில் வந்து அவங்க நடத்தும் போது நான் அங்கே போய் நிற்கணும், அவங்களோட இருக்கணும், கரப்ஷன் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்ட்டு இப்போ ஆரம்பிக்கல, 2026 இல்லை 2011 அண்ணா ஹசாரே மூமெண்ட்டில் வந்து விஜய் சார் கலந்துக்கிட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் அதே மாதிரி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. எஜுகேஷனல், மெடிக்கல் அசிஸ்டன்சஸ், ஃபேமிலி அசிஸ்டன்ட், யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருந்ததோ அவங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா he was helping. ஃபிலிம் ஒர்க்கர்ஸ், டெக்னீஷியன்லாம் யாரெல்லாம் வந்தாங்களோ போய் யார் கண்ணுக்கு தெரியாமல் யாருக்கெல்லாம் உதவணுமோ எல்லாத்துக்கும் உதவிட்டு இருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கும் போது ரொம்ப முக்கியம் அது ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களா அப்படின்ட்டு. அண்ட் நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை, வாட் விஜய் சார் இஸ் பீன் டூயிங் ஆக்சுவலி. அண்ட் அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2016 2020 வரைக்கும் டிசாஸ்டர் ரிலீஃப்ஸ் அண்ட் மாஸ் வெல்ஃபேர்ஸ், அதாவது என்னென்னலாம் பண்ண முடியுமா, ஒரு படத்தை ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுனா ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா அது விஜயோட ரசிகன் பண்ணதா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் தட் இஸ் பீன் செட்டிங். அதுதான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் வாட் இஸ் பீன் டூயிங். ஃபுட் ரிலீஃப் சப்போர்ட், யாருக்கெல்லாம் ஃப்ளட் ரிலீஃப் சப்போர்ட், என்னென்ன ஃப்ளட் இருக்கோ அங்கெல்லாம் உதவுனாங்க. அண்ட் ஃபுட் அண்ட் எசென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், ஷெல்டர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன்ஸ் ஹெல்ப், அண்ட் சப்போர்ட் ஃபார் ஃப்ரண்ட் லைன் அண்ட் அஃபெக்டட் ஃபேமிலிஸ். அண்ட் 2020 தான் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோவிட் அப்போ என்னென்னலாம் பண்ணாங்களோ. அப்பார்ட் ஃப்ரம் வாட் ஹி ஹஸ் டன் ரைட், விஜய் சார் தான் இருக்கிறதுலேயே அதிகமாக டொனேட் பண்ணாங்க. தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் சார் தான் அதிகமாக ஹெல்ப் பண்ணாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோவிட் பீரியடில். ஆப்வியஸாக மீதி ஆக்டர்ஸ் எல்லாமே உதவுனாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃபண்ட் ரிலீஃபாக. தமிழ்நாடுன்னு கூட சொல்ல முடியாது, ஆல் ஓவர் இந்தியாவில் ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் ஃப்ளட் ரிலீஃப் ஃபண்ட்ஸ். ஈவன் சூர்யா சார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, கார்த்தி சார், அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாமே சேர்ந்து உதவுனாங்க அந்த பீரியட். அது ரொம்ப முக்கியமான காலம். அதெல்லாம் கூட நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அப்போ கோவிட்ல வந்து என்னென்னலாம் பண்ணாங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலீஃப் ஃபண்ட்ஸுக்கு, ஃபிலிம் ஒர்க்கர்ஸுக்கு, எமர்ஜென்சி ஹெல்த் கேர் அண்ட் ரிலீஃப் எஃபர்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணாங்க. சைடில் பார்க்குற இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக இருக்கிறது 2016 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 அவங்க வந்து நிறைய ஃபுட் எல்லாத்துக்கும் வந்து 3 வேளை சாப்பாடு அவங்க ஒன்று வேன்லேயோ இல்லைனா ஒரு இடத்துல கட்டிட்டு தேர் பீன் கிவிங் ஃபுட் லாட் ஆஃப் 234 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் ஒரு இடத்துலையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க வந்து பார்த்தீங்கன்னா. இதை அவங்கனால என்னென்ன அவங்களால முடியுமோ எவ்ரி திங் தட் இஸ் டூயிங் ஆக்சுவலி. அண்ட் தட் இஸ் அன் எஃபர்ட் தட் நாட் மெனி பீப்புள் வுட் டேக். அதாவது நான் வாங்குற சம்பளம் எனக்கு மட்டும் போதும், என் ஃபேமிலிக்கு மட்டும் போதும்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த இதில் நான் பீப்புளுக்கு அப்போலேருந்தே பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து ஒருத்தவங்க வராங்கன்னா ஜஸ்ட் வி ஹாவ் டு பி தேர் வித் தெம் டு சப்போர்ட் தெம். அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, நான் திருப்பி வந்து ஐ எம் கோயிங் டு ரீகேப் ஆன் 2012 2020 வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காருன்ட்டு. அண்ட் நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து எஜுகேஷன், அதாவது பாலிடிக்ஸ் வந்த பிறகு தான் அவர் வந்து அந்த எஜுகேஷன் அவார்ட்ஸ்லாம் நடத்திட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. நீங்கள் பார்ப்பீங்க ஃபோட்டோஸ்லாம், ஐ வில் பிரிங்
இந்த ஃபோட்டோஸ். அதாவது 2011 2012 அதை ஆரம்பிச்சிட்டாரு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12, அதாவது 10வது 12வது படிக்கிறவங்களோட டாப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதை தவிர ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் ஆன் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வராமல் இருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது இவ்வளோ உதவி இருக்காங்கன்ட்டு. நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதையே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க. விஜய் சார் எதுவுமே பண்ணலை. நல்ல வேலை அந்த நேரத்தில் நியூஸ் பேப்பரில் வந்துட்டு இருந்தது, நியூஸில் வந்துட்டு இருந்தது, நம்மளால ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி காமிக்க முடியுது வந்து பார்த்தீங்கன்னா. இதெல்லாமே ஒரு சைக்கலாஜிக்கல் என்கரேஜ்மெண்ட் இல்லை. ஆமாம், நான் 12th டாப்பர் ஆனால் எனக்கு விஜய் சார் கையில் எனக்கு ஒரு அவார்ட் கிடைக்க போகுது, விஜய் சார் கையில் வந்து எனக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் ஆப்வியஸாக 2019 கோவிட் அப்போ தெரியும் அவர் நிறைய ஃபண்ட் ரிலீஃப்க்கு ஹெல்ப் பண்ணாங்க வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் சப்போர்ட்டட் ஃபிலிம் ஒர்க்கர்ஸ் அண்ட் நிறைய குரூப்ஸ்க்கு, நிறைய குரூப் ஆஃப் பீப்புள். நீங்கள் இப்போ அதெல்லாம் நம்மளோட பெரிய பிரச்சனையே வந்து ஒருத்தங்க நல்லது அநியாயத்துக்கு பண்ணியிருப்பாங்க. விஜயகாந்த் சார் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பாங்க. ரஜினி மக்கள் மன்றம் வந்து அவ்வளோ பேர் உதவி இருப்பாங்க. அதெல்லாம் மறந்துட்டோம் நம்ம. அதெல்லாம் மறந்துட்டு எதுக்காக ஓட்டு போடணும்னு ஒருத்தன் கேட்டால், ஆமாம் நம்ம எதுக்காக ஓட்டு போடணும் நம்ம நினச்சிட்டு போயிட்டே இருப்போம். யாருன்னா விஜய் சாருக்கு ஓட்டு ஏன் போடணும்னு கேட்டாங்கன்னா இந்த என்டையர் வீடியோ காமிங்க. அண்ட் அவங்க வந்து எதுவுமே பேச முடியாது. ஒன்ஸ் யூ ஷேர் திஸ் ரைட், பார்த்த பிறகு ஆமாம் விஜய் சார் அநியாயத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நம்ம தான் அவரை பார்க்கல, நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியலன்ற மாதிரி இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2021 2023 வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்ஸு, ஹெல்த் கேர் எய்ட்ஸு, யூத் சப்போர்ட் இனிஷியேட்டிவ்ஸ், என்னென்னலாம் எதனா யூத் தேவைப்பட்டாங்க, யாருன்னா எதை ஹெல்ப் பண்ணணும் அந்த நேரத்தில் போய் அவங்களோட பிளட் டொனேஷனாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், டேரெக்டாக சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆப்வியஸாக பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்த பிறகு தான் 33 இயர்ஸாக வாட் ஹஸ் பீன் டூயிங்ன்ட்டு சர்வேஸ் ஆக ஆரம்பிக்குது. என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு நான் அதை கொஞ்சம் ப்ரூஃபாகவே காமிப்பேன், இமேஜஸோட காமிப்பேன், ப்ரூஃப்ஸாகவே. யூ வில் பி அமேஸ்ட் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, எப்படி பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்ட்டு. ஒன்ஸ் யூ see that you will know. ஒருத்தருக்கு பவர் கிடைக்காம, ஒருத்தருக்கு எதுவுமே கிடைக்காம அவரோட சம்பளத்தில், அவங்க மக்கள் இயக்கம் பசங்களோட சம்பளத்தில் அதை வந்து ஒரு தொகுதியாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஜஸ்ட் இமேஜின் வாட் இஸ் த எஃபர்ட் தட் இஸ் பீன் புட்டிங். ரொம்ப ஈஸி கிடையாது. 33 வருஷமா இஸ் பீன் டூயிங் சர்வீஸ் ஃபார் த பீப்புள் அண்ட் நவ் ஹீஸ் கம் ஹியர் டு ஹெல்ப் யூ அகெயின். இப்பயும் நீங்கள் இப்போ வந்து நிறைய இந்த நேரத்தில் சொல்கிற இது கிடையாது, பட் ஐ வாண்ட் டு சே இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் இப்போ சொல்ல போகிறது. ஐ வாண்ட் யூ டு நோட்டீஸ். இன்றைக்கி தான் வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் நாமினேஷன் பண்ணியிருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணும் போது என்ன நடந்திருக்குன்னா, அவருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அவரோட சொத்து எல்லாத்தையும் அவளை மென்ஷன் பண்ணோம். அது நாமினேஷனில் மென்ஷன் பண்ணும் போது என்ன நடந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட சொத்து எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து என்னென்னா அவங்க ஒய்ஃப் பேரில் இவ்வளோ, அவங்களோட ஒய்ஃப் பேரில் இவ்வளோ, அவங்களோட பசங்க பேரில் இவ்வளோ, அண்ட் அவங்க அப்பா அம்மா பேரில் இவ்வளோன்ற மாதிரி போட்டிருக்கணும். ஓகேங்களா? அதை வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது இப்போ நானே என்னோட மேபி என்னோட ஃப்ரெண்டோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. அவனுக்கு டான்னு ஒரு சம்பளம் வந்துருச்சுன்னா, 31ஆம் தேதி இல்லைனா 30ஆம் தேதி சம்பளம் வந்துருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மேபி 1 லட்சம் சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனா 15,000 20,000 சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான்னா இமீடியட்டாக ஒரு 5,000 அங்கே அம்மா அக்கௌண்ட்லேயும் ஒரு 10,000 அங்கே அப்பா அக்கௌண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கிட்டு அமுச்சு விடுவான், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு மீதி 15,000 அவன் பெங்களூரில் வாழ்ந்துட்டு இருக்கும் போது 15,000 அவனுக்குன்னு வச்சுப்பான், மீதி 5,000 அம்மா அக்கௌண்ட்டில் அவங்க அப்பா அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பான் வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி தான் இன்னொரு ஃப்ரெண்டு, அவனுக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 இயர்ஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அவன் என்ன பண்ணுறான்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவங்க வந்து இப்போ பெங்களூரில் இருக்காங்க, பெங்களூரோ ஐ பிலீவ் பெங்களூரில் இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. அவங்க அப்பா அம்மா சென்னையில் இருக்காங்க. அண்ட் அவங்களோட பசங்க வந்து டெல்லியில் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவனுக்கு 1 லட்சம் சம்பளம்னா என்ன பண்ணுறான்னா, ஒரு 20,000 25,000 அங்கே அப்பா அம்மா அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். ஓகேங்களா? ஒரு 7,000 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பையன் அக்கௌண்ட்டில், ஒரு 10,000 அங்கே பொண்ணோட அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். ஏன்னா அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் அவங்க ஒய்ஃப் அப்பப்போ ட்ராவல் பண்ணும் போது அவங்க ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் ஒரு 15,000 போட்டு விட்டுறாரு. இப்போ நான் இது என்ன சொல்லுவேன்னா, இப்போ என்னோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் 1 லட்சம் சம்பளம் வருது, வந்து அடுத்த நாள் 31ஆம் தேதி சம்பளம் வந்த பிறகு நான் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா சென்னையில் இருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணுமா கூடாதா? அவங்க எந்த காசை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க? அதே மாதிரி தான் அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கும், 15,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அவங்க பசங்க வந்து 2 பசங்களும் டெல்லியில் படிக்கிறாங்க, ஒருத்தருக்கு 7,000 அக்கௌண்ட்டில், இன்னொருத்தவங்க 10,000 அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அது டிரான்ஸ்ஃபர்னு வருமா இல்லைனா கடன்னு வருமா?
அதே மாதிரி தான் விஜய் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்தப்பா நீ படிச்சுட்டு இருக்க, உனக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு அவங்க பசங்க அக்கௌண்ட்டில் ஒரு 4 லட்சம் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயரோ முன்னாடியோ வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி தான் அவங்க ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் ஒரு 15 கோடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி இதுலேருந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோ ஏதோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்ததுன்னா உனக்கு இவ்வளோ மாதம் வந்துட்டு இருக்கோம், நீ உன்னோட எக்ஸ்பென்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அவங்க அப்பா அக்கௌண்ட்டில் ஒரு 3 கோடி ஏதோ ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இந்தப்பா வீடு வாங்கிக்கோங்க. டிரான்ஸ்ஃபர்ன்றது வேற, கடன்ன்றது வேற. நியூஸ் சேனல் இன்னைக்கு பூராவே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுத்துட்டு வந்து ஒரு வார்த்தையை யூஸ் பண்றீங்க. எப்போ நாமினேஷன் போட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஐயோ இவர் இவ்வளோ சொல்லிட்டாரே, இப்படி எல்லாருமே நேர்மையா இருக்காரு, எல்லாத்தையும் என்னென்ன வாங்கி வச்சிருக்காரோ 10 வீடு வச்சிருக்காரு, காரை வச்சிருக்காரு, எல்லாம் நேர்மையா சொல்றாங்களே, பீப்புள் இதை பார்த்துட்டு ஐயோ இவர் ரொம்ப நேர்மையானவர்னு பீப்புள் நினைச்சிருவாங்கன்ற பயத்துல நெக்ஸ்ட் மீடியா சேனல். ஏன்னா எனக்கு அப்பயே பார்க்கும் போதே ஒன்று தோணுச்சு, see this is how psychologically people will play in your mind. நம்ம என்ன நினைச்சுப்போனா ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்க்கும் போது நம்ம ஒன்று மைண்ட்லேயே இருக்கும். அது என்ன நினச்சிப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் என்னடா கடன்ன்றாரு, இவர் கடன் கொடுத்துருக்காரா, ஃபேமிலியில் கூட கடன் கொடுத்துருக்காரான்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. எவ்ரி சிங்கிள் மீடியா, ஒரு சிங்கிள் சேனல் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அசைன்ட் ஆனது, அந்த சேனல் சொல்லுது விஜய் வந்து கடன் கொடுத்து, விஜய் சாரோட பேரையே போட்டு அப்படி போட்டிருக்காங்க. அக்கௌண்டிங்கில் ஒரு இது இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்கள் அப்பா அக்கௌண்ட், என்னோட அக்கௌண்ட்லேருந்து எங்கள் அப்பா அக்கௌண்ட்டுக்கும் அம்மா அக்கௌண்ட்டுக்கும் என்னோட ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கும் சைல்டு அக்கௌண்ட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா அது ட்ரான்ஸ்ஃபர்னு அர்த்தமே தவிர அது கடன் கிடையாது. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை நான் உங்களுக்கு அக்கௌண்டிங்கில் காமிக்கலாம் கூட நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க, அவர் மறைச்சிட்டாரு 15 கோடி அக்கௌண்ட்டில் கொடுத்துட்டு அவர் கொடுக்காத மாதிரி காமிக்கிறாருன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்தாங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதையும் வந்து நாமினேஷன்ல காமிச்சிருக்காரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன்ட்டு. நீங்க அது எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர்ன்ற வார்த்தையை விட்டுட்டு கடன்னு சொன்னீங்கன்னா நெகட்டிவா ஃப்ரேம் ஆகாதா? எனக்கு இதெல்லாம் பார்க்கும் போது அப்படிதான் இருந்தது. நான் உங்களுக்கு காமிக்கும் போது என்டையர் வீடியோ நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் விஜய் சார் எதுவுமே பண்ணல தமிழ்நாட்டுக்குன்ட்டு. ஒருத்தர் ஆரம்பிச்சாங்கன்னா, ஏன்னா as I told you 40 கட்சி 1 versus 40, 1 single person versus 40 other parties. ஒரு 40 பேர் ஒருத்தர் சொன்னா நம்புவீங்களா, 40 பேர் சொன்னா நம்புவீங்களா? நான் உண்மையை சொல்லணும், நான் நல்லவங்க சொன்னா நம்புவேன். ஆனா நிறைய பேர் மைண்ட் செட்ல எப்படி போறோம், 40 பேர் எல்லாம் ஒன்னா சொல்றாங்க அப்படின்னா அது உண்மையா தான் இருக்கும்ன்ற நம்புவோமா மாட்டோமா? நம்ம எப்படி தோணும், விஜய் சார் எதுவுமே பண்ணலன்னு தோணாதா? ஆனா that's the reason. I'm not going to tell that நான் இந்த பார்ட்டிக்கு ஓட்டு போடுங்க, இந்த பர்சனுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு. What I wanted to say basically is, நான் வந்து யாருன்னா இப்போ மீடியா பண்ணாங்களோ சோஷியல் மீடியாவில் எதுனா நெகட்டிவா பரவச்சுன்னா I want to bring out the truth. That is my idea here. என்ன தப்பு நடந்தாலும் என்ன பொய் சொன்னாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if somebody is coming and he is going to give ஒரு 200 கோடியை விட்டுட்டு ஒருத்தர் வராரு, அவர் வரும்போது நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதா? அதனால தான் மீடியா நரேட்டிவ் எதா இருந்தாலும் I'm going to go against it and உண்மையை சொல்ல போறேன். இந்த சேனல் பூராவே எப்படி இருக்க போகுதுன்னா I'm going to tell the truth of what is exactly happening. I want people to understand it's a psychological game. இது வந்து brand marketing னு கூட வச்சுக்கலாம். You can tell this as a marketing channel. How does marketing works? How does influence works? How does defaming somebody, how does the defaming of a brand happens? Particular person, Vijay sir is a brand and he wants to defame him. I'm not going to go against it. I'm going to go against whatever negative news that comes. I want to bring in the reality of what is exactly happening. அது பண்ணும்போது I brought in this. இந்த புக் எழுதும் போதே I thought, I need to be there. There are a lot of people who are doing support. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா சார் அக்ரம் ஃபவுண்டேஷனுக்காக அவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் என்ன சொல்றாங்க, டாக்ஸ்க்காக எது வேணாலும் பண்ணலாங்க, எதுக்காக அக்ரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கணும்? கார்த்தி சார் டாக்ஸ்க்காக ஆரம்பிச்சுன்னா விவசாயிக்காக எதுக்காக பண்ணணும்? டாக்ஸ்க்காக நிறைய விஷயம் இருக்கு பண்றதுக்கு. But I want to bring in the truth. I want to bring in the reality of what happens. So திருப்பி ரீஃபேம் பண்ணும்போது I want to bring in this 2022 ஏன்னா நான் ஒரு வாட்டி சொன்னால் நிறைய பேர் கேட்க போகிறதில்ல. அதனால தான் நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு 2 சாப்டர் ஒரு 2 டாபிக் பேசும்போது உடனே வந்து அது உங்களுக்கு ஒரு சம்மரி மாதிரி கொடுக்குறேன். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டாப்பர்ஸ் வந்து ஆனுவலாக செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃப்ளட்லேருந்து என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணலாமோ பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் பப்ளிக் லைஃப்பில் வந்துட்டாங்க 2024 அண்ட் நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அண்ட் I'll shoot as a proof.
ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சா தான் நிறைய பேர் நம்புவாங்க. ஸோ தட்ஸ் ரீசன் ஐம் கமிங் அப் வித் ஆல் த ப்ரூஃப் வாட் ஹி ஹஸ் டன் ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் திஸ் கோயிங் டு பி இன் ஒன் வீடியோ. யாருன்னா கேட்டாங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அவர் என்னென்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்ட்டு. யாரும் வாயை திறக்க முடியாது அந்த பீரியடில். அண்ட் இது வந்து நம்மளுக்கு நான் நிறைய சாப்டர்ஸில் இதை மறைச்சிருப்பேன். லைஃப் லெசன் என்ன கற்றுக்க முடியும், ஹவு டு அப்ளை என்ன கற்றுக்க முடியும், லெசன்ஸ் லேர்ன் ஃப்ரம் தளபதி விஜய் சார்ன்ட்டு. பட் ஆனால் வாட் ஐ வாண்டட் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம விஜய் சார் வந்து அவர் நெக்ஸ்ட் இதில் தான் அது இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதுக்குள்ளேயும் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லிடுறேன். வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, he has decided one part of the amount நான் என்னென்ன ஏர்ன் பண்ணுறனோ அது சொசைட்டிக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி. ஸ்டார்டிங்லேருந்தே அவர், அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட சில்ட்ரன் எல்லாமே சேர்ந்து வச்சு தேவ் பீன் கிவிங் அ லாட். நிறைய பேருக்கு உதவிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் நீங்கள் எல்லாமே I'll tell you, நீங்கள் எதுனா நான் திருப்பி வரேன், நீங்கள் பணம் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களோட டைம், உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தனா கூட அதுவும் ஒரு சர்வீஸ். அவங்களுக்கு அது தேவைப்படுது. அண்ட் ஒன்ஸ் யூ டூ தட் அண்ட் உங்களுக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் பாருங்க. உள்ளார ஒன்று தோணும், ஐயோ நம்ம இம்பாக்ட் பண்ணுறோம், நம்ம நல்லது செய்கிறோம், அடுத்தவங்களோட லைஃப் மாறுதுன்ற போது தட் இஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங். எதுக்கு philanthropist? யூ டேக் வாரன் பஃபெட், யூ டேக் பில் கேட்ஸ். வாரன் பஃபெட் வந்து அவ்வளோ கோடியாக சம்பாரிச்சுட்டு கடைசியில் இருக்கும் போது என்ன பண்ணியிருந்தானா, he gave all the money to Bill Gates. பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் கொடுக்குறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஹீ நோஸ் நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவலைன்னா we are nothingன்ற மாதிரி. அண்ட் எதுக்கு ரத்தன் டாட்டா வந்து அவ்வளோ philanthropical ஒர்க் செய்யணும்? எதுக்கு அவ்வளோ செஞ்சார்னா, நம்ம காசு சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ பேர்த்துக்கு நம்ம உதவுறோம். நிறைய பேர் வந்து திருபாய் அம்பானி அண்ட் ஐம் டாக்கிங் அபவுட் திருபாய் அம்பானி அண்ட் இப்போ முகேஷ் அம்பானி பற்றியும் சொல்லணும்னா, இப்போ ஜியோ வந்தது, எவ்வளோ பேர்த்துக்கு அது உதவுச்சு நீங்களே சொல்லுங்க. வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இன்டர்நெட் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க 2014-15 ரேஞ்சில் இன்டர்நெட்டோட ஒரு 1 GB எவ்வளோ செலவுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ 2026 எவ்வளோ செலவுன்னு பார்த்துருப்பீங்க. These are all service oriented businesses. ஒருத்தங்களுக்கு உதவணும், அதனால நம்ம சம்பாதிக்கிறோம், தட்ஸ் டோட்டலி ஃபைன் அண்ட் தட்ஸ் குட் சர்வீஸ் ஆஸ் வெல். ஒருத்தங்களுக்கு நீங்க சந்தோஷமா வச்சிருக்கீங்க, ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுக்குறீங்க, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றீங்க அண்ட் அதையே வந்து ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுளா ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி அதெல்லாம் பண்ணீங்கன்னா இட்ஸ் அ வெரி பிக் இம்பாக்ட். ஒரு பெயின் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு ஒன்ஸ் யூ சர்வ், நான் வந்து ஏன்னா கோபிநாத் சார் அவரோட ஸ்பீச்சில் வந்து ஒண்டர்ஃபுல்லாக சொல்லியிருப்பாரு, நீ உனக்காக மட்டும் சம்பாதிக்கணும்னா நீ அவ்வளோ சம்பாதிக்க முடியாது. எவன் ஒருத்தன் நான் சம்பாரிச்சு ஊரை காப்பாற்றணும், எவன் ஒருத்தன் சம்பாரிச்சு நான் அடுத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறானோ he will go to a bigger extent ஒரு ஸ்பீச்சை சொல்லியிருப்பாரு. வந்து பார்த்தீங்கன்னா and you get inspired by all these people. Once I researched about what Vijay sir next style and பார்க்க ஆரம்பிப்பீங்க real proofs ஓட அவர் என்னென்ன பண்ணிருக்காருன்னு, you'll be really amazed of what is happening. You'll be amazed to see what he has done for the society. 33 வருஷமா என்னென்ன பண்ணிருக்காரு, அதனால என்ன நடக்குது, என்ன மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணாலும் விஜய் சருக்கு அகைன்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவர் ஃபவுண்டேஷன், அவர் அவ்வளோ பேர் உதவி இருக்காரு, அவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும் போது பீப்புள் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்ட்டு. நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ விஜய் சார் வந்து ஐ பிலீவ் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க. அவங்க அப்பாவோட நிற்கிறாங்க பாருங்கள். அந்த ஸ்பீச்சில் வந்து அவங்க அப்பாவை பற்றி பேசியிருப்பாங்க, அவங்க அம்மாவை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ சம்பாதிக்கிறதுலாம் ஃபைன், ஆனால் ஒரு பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் நீ கொடுத்தே ஆகணும், மக்களுக்காக உதவணும். ஏன்னா அவர் படத்துலையும் இன்ஸ்பைரிங்காக பண்ணியிருக்காரு. ஏன்னா விஜயகாந்த் சாரோட அவர் சேர்ந்து படம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் சொல்லணும்னா கான்டெக்ட், எஸ்ஏசி சார் வந்து பார்த்தீங்கன்னா when விஜயகாந்த் சார் was struggling to become a hero, நிறைய பேர் அவர்லாம் ஹீரோ ஆக முடியாது, ஹீரோலாம் வைக்காது. அப்போ வந்து எஸ்ஏசி சார் வந்து என்ன பண்ணாருன்னா, he made விஜயகாந்த் சார் as an hero. அதனால தான் லேட்டர் பார்ட்டில் வந்து விஜய் சார் வரும்போது விஜயகாந்த் சாரோட நடிக்க வச்சாங்க. வந்து பார்த்தீங்கன்னா See, I'm telling this because it comes with the foundation. அப்போ வந்து எஸ்எஸ்சி என்ன பண்ணாருன்னா, 1 part of your salary நீ என்ன ஏர்ன் பண்ணுறியோ அதை எடுத்து சொசைட்டி கொடுக்கணும். அது அவ்வளோ வருஷமாக கொடுத்துக்கிட்டே வந்ததுனால 1992 ஆரம்பிச்சு 8 வருஷம் ப்ளஸ் 2007 7 வருஷம் 15 வருஷமாக பண்ணதுக்காக எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அவருக்கு டாக்டரேட் கொடுத்தது. வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அதுவும் எதுக்காக அவங்க கொடுத்தாங்கன்னா, சோஷியல் சர்வீஸ் அவர் பண்ணதுக்காக, அவர் நடிச்சதுக்காக இல்லை, அதுக்கெல்லாம் இல்லை. 15 வருஷமா நீங்க சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 15 வருஷமா நீங்க உதவிட்டு இருக்கீங்க, அந்த உதவுறதுக்காக நாங்க உங்களுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் அதையும் அந்த ஸ்பீச் சொல்லியிருப்பாரு. வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் as I told you, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுல இருக்கும்.
அண்ட் கொஞ்சம் ஃபியூ ஆஃப் த இனிஷியேட்டிவ்ஸ் நான் சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனிவே இது நான் கொஞ்சம் இமேஜஸை வச்சுட்டு நான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். பட் ஐ வாண்ட் யூ டு நோ கொஞ்சம் முக்கியமான சர்வீசஸ் தட் இஸ் டூயிங். ஃப்ரீ ஃபுட் சர்வீசஸ் மார்னிங்கு, நூனு, நைட்டு. ஸோ ஒரு தொகுதியிலையும் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்துல என்னென்னலாம் முடியுமோ, ஒரு வேனில் வந்தால் உதவுறாங்க, இல்லைனா ஒரு இடத்துல ஸ்டாக்னட்டாக வச்சுட்டு அந்த ஒரு இடத்துல வச்சுட்டு கொடுத்துட்ருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் ஃப்ரீ நியூட்ரிஷன் இன்ஸ்டியூட். அப்போ தான் வந்து பிரெட், மில்க் அண்ட் எக், ஒரு முட்டை பால் திட்டம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக யாரெல்லாம் கொஞ்சம் மால் நியூட்ரிஷன் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல, அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீனு, அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஆஃப்ரிக்காவில் அதை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த நிறைய பசங்க அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் கூட இருந்தாங்க. அப்போ தான் வந்து முட்டைப்பால் திட்டம்னு எடுத்துகிட்டு வந்து பீப்புள் கிட்ட கொடுத்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா. லைப்ரரிஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் செட் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஃப்ரீ டியூஷன் சென்டர்ஸ் அண்ட் கைடன்ஸ் சென்டர்ஸ் அங்கங்கே அப்பப்போ அவங்களால எஃபோர்ட் பண்ண முடியிற இடத்துல எல்லாத்தையும் ஃப்ரீ டியூஷன் சென்டர்ஸ். நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ரீசெண்டாக, அதே மாதிரி தான் அந்த ஃபுட்டையும் பார்த்தேன். அதில் வந்து ஒரு டியூஷன் நடத்திட்டு இருக்காங்களாம். யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அவங்களால பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிச்சுக்கிட்டு ஒரு 500 ரூபாவோ ஒரு 1000 ரூபாய் மாதம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ஃப்ரீ டியூஷன் அண்ட் கைடன்ஸ் சென்டர் நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாமே முக்கியமானது என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பவர் கிடையாது, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி கிடையாது, ஒரு கம்பல்ஷன் கிடையாது. இதை நான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் பாட்டுட்டு என்னோட ஃபேமிலியோட சந்தோஷமா இருந்திருக்கலாம். எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னா, இஸ் டிசைடட் நான் எனக்காக உதவணுங்க. நான் எதுவுமே இல்லாதவன் நினைச்சேன், ஆனால் நான் வந்த பிறகு என்னை பெரிய ஆள் ஆக்குனீங்க. ஆனால் பெரிய ஆள் ஆனவங்களுக்கு என்னை ஆக்கினவங்களுக்கு நான் எதனா பண்ணணும். யூ வாண்ட்ஸ் டு கிவ் பேக் டு த சொசைட்டி. அவரோட ஸ்பீச்சில் நீங்கள் ரீசன்ட் ஸ்பீச்சில் பார்ப்பீங்க, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுக்கு ஒரே ரீசன், நான் ஒரு நன்றி கடன் இருக்கேன். அந்த நன்றி கடன் பட்டதுக்கு ஐ வாண்ட் டு பி தேர், ஐ வாண்ட் டு சர்வ் த பீப்புள், ஐ வாண்ட் டு ஹெல்ப் தெம். அதுக்காக தான் இஸ் கம்மிங். அண்ட் ஒன்று பார்க்க ஆரம்பிப்பீங்க. இமேஜஸ் பூராவே இமேஜஸ் இருக்க போகுது. ஏன்னா நான் இப்போ காமிக்கலைன்னா யாருமே வந்து இதை நம்ப போகிறதில்ல இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. சும்மா வாயில் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் காமிக்க போகிறேன், இமேஜஸ் காமிக்க போகிறேன், என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2011 அவர் கிளியர் கட்டாக வந்து அப்போலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேர் சொல்கிறாங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்காக காமிக்கிறாருன்ட்டு. அவர் 2011 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சைக்கிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு விஜய் சார். நிறைய பேர் சைக்கிள் போகும்போது எப்படி போகணும்னு தெரியாது. இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கேட்டாங்களாம், சார் எங்களுக்கு நல்ல ஸ்கூல் இல்லை, அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லைன்ற போது அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு ஸ்கூல் கட்டினாங்களாம். அவங்களும் அவங்க மக்கள் இயக்கம் ஆளுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க, பிளட் டொனேஷன் கேம்ப்ஸு கொடுத்துருக்காங்க, இது வந்து ஃப்ளட் ரிலீஃப் அப்போ ரைஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அவரோட பர்த்டே அன்னைக்கு, அவரோட பிறந்த நாளைக்கு வந்து அவரோட எந்த இடத்துல பிறந்தாரோ ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலில் போய் யாரெல்லாம் அந்த நேரில் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு தங்க ரிங்கு, கோல்டு ரிங் கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் நிறைய பேரால் வந்து இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கலாம், அவங்களுக்கு மூவ் பண்ண முடியாது, அவங்களுக்கு தகுந்த மாதிரி சைக்கிள் கொடுத்துருக்காரு. அண்ட் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது, கல்யாணம் ஒரு கிராண்டாக பண்ண முடியாது, உண்மையாக சொல்லலைன்னா ஃபுல்லாகவே எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு அண்ணனாக நின்று அவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் அண்ணனாக இருக்கேன், உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் அங்கங்கே இடத்துல கம்ப்யூட்டர் எங்கள் இதில் இல்லை சார், அதுக்கு நீங்கள் எனக்கு கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி கேட்டும் போது இஸ் டன் தட். அண்ட் ஆப்வியஸாக வந்து சில இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அவர் நிற்கலை, முக்கியமான இடத்துக்கு நிற்கலை, முக்கியமான இடத்துல வாய்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் அதெல்லாம் அந்த இமேஜ் நான் அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஸோ தட் யூ ஹேவ் பெட்டர் கிளாரிட்டி ஆன் த சேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து இப்போ எஜுகேஷன் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க 10th 12th யாரெல்லாம் நீங்கள் யாராக வேணாலும் வருங்க 10th 12th நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் டாப்பராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 12 பேர் ஐ பிலீவ் ஒரு தொகுதியிலையும் மேபி ஐ திங்க் ஒரு 12 people, பட் யூ கேன் வெரிஃபை தட். ஸோ அந்தந்த நேரத்தில் எப்பப்போ உதவணுமோ ஹி ஹஸ் பீன் டூயிங் தட். யாருக்கெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியலையோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ பிலீவ் தட் இதுவெல்லாம் இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து இது ஐ பிலீவ் அனிதா நீட் இஷ்யூவில் அவங்க இறந்தபோது அவங்களோட ஃபேமிலியோட. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெரிலைட் இஷ்யூவில் வந்து இருக்கும் போது அவங்க ஃபேமிலி விட்டவங்கள. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ பிலீவ் ஜிஎஸ்டி அந்த கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் விஷயம்லாம் கிளியராக சொன்னார். அதை வெல் பிளான்டு ஸ்ட்ரக்சர்டாக பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது ஜிஎஸ்டின்ற டிமானிட்டைசேஷன்
டிமானிட்டைசேஷன் பற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் அப்போ இது வரும்போது அப்போ கிளியர் கட்டாக சொன்னார், இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஃபைன், பட் ஆனால் இது பீப்புள் அஃபெக்ட் ஆகாத மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அதுதான் முக்கியம். கவர்மெண்ட்டில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் துரந்தர் மூவியில் கூட பார்த்துருப்பீங்க, அவங்க அதை பொசிஷன் பண்ணாங்க இந்த ரீசனுக்காக தான் பண்ணோன்ட்டு. சொல்கிற ரீசன்ஸ்லாம் ஃபைன், பட் ஆனால் அதை கொஞ்சம் வெல் ஆர்கனைஸ்டாக கொஞ்சம் யாருமே பிரச்சனை வராத மாதிரி பண்ணியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும்ன்ட்டு அவர் சொல்லியிருப்பார் வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக மெரினால வந்து மாஸ்க்ன்ற மாதிரி போட்டுட்டு துணியை கட்டிட்டு he was there when people needed. எதனா ஒரு மூமெண்ட் இருக்கு, அதுக்காக விஜய் சப்போர்ட் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்ன்ற எல்லா இடத்துலையும் வந்து குரல் கொடுத்துருக்காரு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அது கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கறதா இருக்கட்டும். அண்ட் இது குஜராத் பூகம்பம் அண்ட் சுனாமி அப்போ என்ன நடந்ததுன்னா ஸ்பெசிஃபிக் அப்பயே 2003 10 lakhs கொடுத்தாரு வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் அதை தவிர அந்த 10 lakhs தவிர என்ன பண்ணாருன்னா நிறைய ஆக்டர்ஸ் அப்படின்லாம் ஆக்டர்னு சொல்லும் போது ஒரு ஈகோ இருக்கும் கரெக்டாக. அவருக்கு அதெல்லாம் கிடையாது. நான் வந்து என்னோட பீப்புள் மீனவர்களுக்காக நான் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் போய் அதாவது உண்டியில் வச்சுட்டு அவர் போய் கேட்க ஆரம்பிச்சாரு. அது எதுக்காக கேட்க ஆரம்பிச்சாருன்னா பார்க்கும் போது ஒரு கோடி ஃபேன்ஸ் இருக்கும் போது அந்த ஃபேன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்குன்ட்டு he was able to do that basically. எவ்வளோ பேர் அதை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெய்லரிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும், அதாவது அப்பயே வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் டெய்லரிங் வச்சுருந்தோன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை டெய்லரிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற பீப்புளுக்கு விமெனுக்கு அப்பயே வந்து ஒரு எம்பவர்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் திருப்பி கொஞ்சம் ரீஅட்ரேட் பண்ணணும்னா 33 வருஷமாக he has been doing what ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையை, ஒரு சர்க்கார் பண்ண வேண்டிய வேலையை, ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையை விஜய் சார் has been doing basically. அண்ட் ரைட் ஃப்ரம் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் பப்ளிசிட்டிக்காகலாம் பண்ணலை. he was very clear. நம்ம உதவணும்னா ஒரு 4-5 பேர் உதவுவாங்க, அந்த மாதிரி ஒரு 1000 பேர் உதவுனாங்கன்னா என்ன ஆகும் சொசைட்டி, எவ்வளோ நல்ல சொசைட்டி ஆகும். அண்ட் இது ஐ பிலீவ் தட் கோவிட் பீரியடில் he was there, he was distributing foods. அண்ட் இது வந்து ரீசெண்டான ஃபுட்ஸ். அண்ட் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் எஜுகேஷன், ஹெல்த், டிக்னிட்டி, ரிலீஃப், புவர் பீப்புள் ஹூஸ் நீடிங் எஜுகேஷனுக்காக என்னென்னலாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் குவைட்டாக சைலண்ட்டாக நான் ஹெல்ப் பண்ணணும், நான் உதவணும், ஐ நீட் டு பி தேர். இப்போ யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வராமல் இருந்ததுன்னா நம்ம எங்கே தெரிஞ்சிருக்கோம் விஜய் சார் என்னென்ன பண்ணியிருக்கான்னு. திருப்பி எவனோ ஒருத்தன் கேள்வி கேட்கும் போது நம்ம எதுக்குமே ஆன்சர் இருந்திருக்காது. யாருன்னா விஜய் சார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஜஸ்ட் ஷோ தெம் திஸ் இஸ் வாட் விஜய் சார் இஸ் டன், இனிமேல் அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு என்கிட்ட கேட்க வராதிங்கன்ட்டு ஜஸ்ட் ஷட் தேர் மவுத் ஆக்சுவலி. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இப்போ எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாமே வந்து ஒரு தொகுதியிலையும் ஒரு இடத்துலையும் ஹி இஸ் பீன் ஹெல்பிங் பீப்புள். யாருக்கெல்லாம் எஃபர்ட் பண்ண முடியலையோ அவங்க பேரில் அவங்களோட மக்கள் இயக்கம் இப்போ 234 தொகுதியில் நிற்கிறாங்கல்ல, அவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு தொகுதியிலையும் போனீங்கன்னா தே ஹெல்ப் தெம் அ லாட். அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா இப்போது ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் ப்ரூஃப் காமிச்சா தான் நிறைய பேர் நம்புறாங்க, இல்லைனா தேர் நாட் பிலீவிங் இட். ஆஸ் ஐ டோல்ட் யூ, அனிதா மரணமாக இருக்கட்டும், மெரினாவாக இருக்கட்டும், ஸ்டெரிலைட்டாக இருக்கட்டும், 70 லட்சம் கேரளாவுக்கு உதவி இருக்காங்க, ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காங்க, 45 லட்சம் எங்கெங்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள், 45 லட்சம் 1.3 crores. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு படிக்க முடியாமல் கண்டினியூ பண்ண முடியாமல் இருந்தது, நல்ல மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்க, அவங்க வந்து கேட்டாங்க ஹெல்ப், உடனே ஹெல்ப் பண்ணாங்க. என்னென்னலாம் பண்ணுமோ விஜய் சார் ஹஸ் டன். ஆனால் என்ன நம்மளுக்கு பிரச்சனைனா நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். இதை மட்டும் நான் கொஞ்சம் 4 இமேஜாக போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வர்றது. ஸோ எதுக்காக நான் 4 இமேஜாக போட்டிருக்கேன்னா, அதாவது ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு பெரியவர் வந்துட்டு என்ன பண்ணார்னா, அந்த விஜய் மக்கள் இயக்கம் விஜய் சார் டிவிகே பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்தாப்பா தம்பி 500 ரூபாய் எடுத்துக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், ஏன்னா நீங்கள் டெய்லி உதவிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படி தான் இதை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, நான் வந்து கொடுக்குறேன் கான்ட்ரிபியூஷன்ட்டு. அப்போ இதில் 2 பேர்த்தோட நல்ல விஷயமும் நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று, அவர் காசு வந்து கொடுக்குறாரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, சார் நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னு தெரியணும். இல்லை இதில் எவ்வளோ நேர்மை தெரியுது பாருங்களேன். ஹவு டு யூ ட்ரஸ்ட் சம்படி. இப்போ விஜய் சாரை ட்ரஸ்ட் பண்ணுறது ஆப்வியஸாக நீங்கள் அவரை பற்றி என்ன நெகட்டிவாக க்ரியேட் பண்ணாலும் என்ன பொய் சொன்னாலும் நீங்கள் நம்ப தான் போகிறீங்க. ஆனால் அவரோட பீப்புள் எவ்வளோ நல்லவங்கன்றது இதில் பார்ப்பீங்க. அவர் கூட இருந்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஹெல்ப் பண்ணுறவர், அந்த ஃபுட் கொடுக்குறவர், சார் நீங்கள் தான் கொடுத்தீங்கன்ட்டு நான் தளபதி விஜய் சாருக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவில் நில்லுங்க, நான் ஃபோட்டோ எடுத்துணும், நான் காமிக்கணும் எல்லாத்துக்குமே உலகத்துக்கு.
ஈஸியாக யாருன்னா சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த காசை எடுத்து பேக்கெட்டில் போட்டுட்டு எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்திருக்கலாம். விஜய் சார் மட்டும் நல்லவங்க இல்லை, விஜய் சாரோட கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க. விஜய் சாரோட இருக்கிறவங்க நேர்மையானவங்களா இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த மைண்ட் செட் இஸ் கிரியேட்டட். ஏன்னா there's a saying guys, so who you are will be decided by 3 things ன்னுவாங்க. The books you read, the people who you associate, and the habits that you form. The people that he's been associating with are people who are genuine, நேர்மையானவங்களா, நல்லவங்களா, அவங்களை எப்படி நல்லது பண்ணணும்னு சொல்லி வளர்த்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் தட்ஸ் ரீசன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடி உதவி, 1.5 கோடி உதவி, 70 லட்சம் உதவி, என்னென்னலாம் பண்ண முடியுமோ எவ்ரி திங் தட் இஸ் டன். நான் ஐ எம் கம்மிங் வித் ப்ரூஃப்ஸ். ஏன்னா நான் சும்மா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம், பட் ஆனால் ஐ வாண்ட் டு ஷோ யூ த ப்ரூஃப்ஸ் ஆஃப் வாட் இஸ் தேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு என்னென்ன கொடுத்தாங்க. இது கோவிட் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் தான் முக்கியமான நேரம். அப்போ வந்து விஜய் சார் என்னென்ன பண்ணாங்கன்னா பிஎம் ரிலீஃப் கண்டு ஒரு 25 lakhs, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 50 லட்சம், கேரளா கவர்மெண்ட் ஒரு 10 லட்சம், ஃபெஃப்சி அவங்க அந்த ஆக்டர்ஸ் அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்காக வந்து ஃபிலிம் சர்வீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சம், கர்நாடகாங்க 5, ஆந்திராக்கு 5, தெலுங்கானாக்கு 5, பாண்டிச்சேரிக்கு 5. ஸோ வாட் இஸ் பீன் டூயிங் இஸ், அண்ட் அதை தவிர அதெல்லாமே காசு உதவி. அதை தவிர இதெல்லாம் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன உதவி பண்ணியிருக்காங்க. கேஸ் சிலிண்டர்ஸ் கொடுத்தாங்க, சாப்பாடு ஒரு இடத்துக்கு கொடுத்தாங்க, போய் சாப்பாடாக கொடுத்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா. எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் நல்லது பண்ணுவோம், மாஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, என்னென்னலாம் உதவி பண்ண முடியுமோ எல்லாத்துக்கும் உதவி பண்ணியிருக்காங்க. வாட்டர் பாட்டில்ஸ் என்ன அந்த கோவிட் பீரியட்ல யூ மஸ்ட் ஹவ் சீன் என்ன மாதிரி உதவி இருக்காங்கன்ட்டு. அந்த பெஸ்ட் பார்ட் இயர் இஸ், நான் வந்து டெல்லிக்கு ஒரு அவார்ட் வாங்குறதுக்கு போனேன், ஒரு கைண்ட் ஆஃப் நேஷனல் அவார்டுன்னு சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா. இட் இஸ் ஃபார் we have been training government school students. ஸோ ஃப்ரீயாக உதவி பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேர்த்துக்கு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுங்க. அதுலேருந்து ஒரு 600 பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வேலை கிடைக்காம இருந்தாங்க டிகிரி முடிச்சுட்டு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்து மல்டிபிள் ஜாப் ஃபேர்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு மல்டிபிள் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் 600 பேருக்கு. அதுக்கு டெல்லிக்கு போகும்போது ஒரு சிங், நான் அந்த ஃபோட்டோ கூட லேட்டராக காமிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து கோவிடில் வந்து மேக்ஸிமம், அவர் இப்போ எம்பியாக இருக்கார், எந்த கட்சியிலாம் எனக்கு தெரியல, அதை விட்டுருங்க. ஆனால் ஒரு எம்பியாக இருக்கார். அது எதுக்காக அந்த எம்பியாக ராஜ்யசபாவில் கொடுத்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த நேரத்தில் யாரெல்லாம் உதவ முடியலையோ, அதாவது இறந்தவங்களை அவங்க ஃபேமிலி கூட வந்து பார்க்காதவங்களை கோவிட் பீரியட்ல, ஏன்னா பார்க்க முடியாத ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்து, இவரோட கூட்டம்லாம் சேர்ந்து ஒரு 15,000 பேரை அடக்கம் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீயாக அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்ல விதமாக அடக்கம் பண்ணியிருக்காங்க, சும்மா ஏதோ தானோன்னு பண்ணாமல். அதனால் அவர் எம்பியாக இருக்கார் ராஜ்யசபாவில். அவரை மீட் பண்ணும் போது அவர் சொல்கிறாரு, see, I don't know about how Tamil Nadu is working, but I wanted to say that there's a guy called Vijay, and those people have approached me for helping Tamil Nadu people for getting things done ன்ற மாதிரி சொன்னார். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடுலேருந்து அவருக்கு அவ்வளோ தெரியாது, ஈவன் சிஎம்ஓ யாருமே தெரியாது. விஜய் சார்னு ஒருத்தர் தெரியுது. விஜய் சார் இடத்துல அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சொல்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் தளபதி விஜய்ன்னு சொல்கிறாரு. இதுதான் எக்ஸாக்டாக சொன்னார், தளபதி விஜய்ன்னு சொல்லிட்டு. ஐ பிலீவ் ஹிஸ் டீம் இஸ் ஒர்க்கிங் வெரி குட். ஐ ஹவ் சீன் தெம் ஆன் வாட் இஸ் த சர்வீஸ் தட் தே ஆர் டூயிங்ன்ட்டு. டெல்லியில் இருக்கிறவர், அவர் நல்லது பண்ணியிருக்கான்னு ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருக்காங்க. அவர் சொல்கிறாரு விஜய் சாரை பற்றி, கோவிட் பீரியடில் அவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காரு, நாட்டுக்கே தெரியுது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு மறந்துட்டோம். நம்மளோட பிரச்சனை